Taste the Daily. ஆம்பூர் அருகே லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் இரும்பு ஷெட்டர் விழுந்து லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். விபத்து நடந்து 8 மணி நேரமாகியும் கண்டுகொள்ளாத நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிமுக அரசின் காவல்துறையினர் சாலையில் இருந்து இழுத்து வெளியேற்றியதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஆம்பூர் நேதாஜி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் எதிரொலியாக 73 காவலர்களை கூண்டோடு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் ஆகிய உள்கோட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணியாற்றி வந்த 39 காவலர்கள் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவிற்கு புதிதாக 34 காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட அளவில் ஆண்டுதோறும் 39 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்படும் நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் எதிரொலியாக ஒரே நாளில் 73 காவலர்கள் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து 70 பேர் உயிரிழந்த நிலையில் பொம்மை முதல்வர் தற்போதுதான் உறக்கம் களைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்திற்கு சிகிச்சைக்கு வந்த நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான பாஜக பிரமுகர் உட்பட 6 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். குச்சிப்பாளையம் ஐயப்ப நகர் பகுதியில் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் போதை மறுவாழ்வு மையம் மற்றும் மனநல மருத்துவமனை உள்ளது. இந்த மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மதுவுக்கு அடிமையான ராஜசேகருக்கு கடந்த ஞாயிறன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது ராஜசேகர் பரிதாபமாக பலியானார். இதுகுறித்து ராஜசேகரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் உரிமையாளரும் பாஜக முன்னாள் மாவட்ட துணை செயலாளருமான காமராஜ் உட்பட 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதை மறுவாழ்வு மையத்திற்கும் போலீசார் சீல் வைத்தனர். விடிய ஆட்சியில் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் நல சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 45,000 ஏக்கர் அளவிற்கு விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் தற்போது வரை மேட்டூர் அணையில் இருந்து விடியா அரசு தண்ணீர் திறக்காததால் குறுவை சாகுபடி பொய்த்து போகுமோ என விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வராததால் விவசாய கூலி தொழிலாளர்கள் பலர் கட்டட பணிக்கு செல்வதாகவும் இதனால் வருங்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். இனியாவது அதிமுக அரசின் பொம்மை முதல்வர் விவசாயிகளை காக்கும் வகையில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி எப்போதும் எங்களுக்கு தண்ணி மாநில அரசு தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தண்ணி திறப்பு நடக்கும். ஜூன் 12 இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி ஆகுது. இது வரைக்கும் தண்ணி இருக்கிற இடம் மேட்டூர் அணையில் தண்ணி இருக்கிறதுன்னு தெரியல. அந்த ஆற்று பாசனத்தை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூலி தொழிலாளிக்கு வேலை கிடையாது. வேலை அந்த இருக்கிறவங்க வேலை அங்கங்கே கூலியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கட்டட வேலைக்கு போகிறாங்க. கட்டட வேலை போனோம்னா 700-800 சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு தண்ணி ஏற்பாடு பண்ணி தண்ணி வந்தாலும் ஆள் பற்றாக்குறை ஆகிடும் போல இருக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பழங்குடியின மாணவி JEE தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். தெற்குநாடு ஊராட்சிக்குட்பட்ட வேளம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி சுகன்யா தாயை இழந்த நிலையில் உறவினர் பராமரிப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றதுடன் திருச்சியில் உள்ள NITயில் படிக்க வாய்ப்பு பெற்றுள்ளார். இதன் மூலம் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் NITயில் பழங்குடியினர் கல்வி பயில்வதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த மாணவி சுகன்யா, சாதி சான்றிதழ் இல்லாததால் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறினார். அனைவருக்கும் சாதி சான்றிதழ் வழங்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவி வலியுறுத்தினார். மாதிரி மலைவாழ் மக்கள் நிறைய பேர்த்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாததுனால பல பெண்கள் படிக்காமல் வீட்டில் இருக்காங்க. வீட்டு வேலை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும்னு அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுனா எல்லாரும் படித்து பெரிய ஆள் ஆவாங்க. சென்னை விமான நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்களால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் நிலையில் பயணிகள் நிற்கும் பகுதியில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் அச்சத்துடன் சென்று வரும் நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
ஏற்கனவே சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் பல இடங்களில் குழந்தைகள் முதல் முதியோர் வரை நாய்க்கடிக்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது விமான நிலையத்தில் நாய்கள் அதிகரித்துள்ள நிலையில் உடனடியாக நாய்களை பிடிக்க விடிய அரசுக்கு பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.